நம்ம பிரபஞ்சம் எப்படிதான் உருவாச்சு, அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இந்த பிரம்மாண்டத்துல நாம மட்டும்தான் இருக்குமா? இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். வாங்க, இந்த அண்டத்தோட மிகப்பெரிய மர்மங்களை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதோட ஆரம்பத்திலிருந்து அதுக்கு முடிவே இல்லையாங்கிற வரைக்கும் அலசி ஆராயலாம். சரி, முதல்ல ஒரு பெரிய கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். பெருவெடிப்புக்கு முன்னாடி என்ன நடந்தது? இது பல வருஷமா, ஏன் ஆயிரக்கணக்கான வருஷமா நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. காலமே இல்லாத ஒரு காலத்தை கற்பனை பண்ண முடியுமா? இந்த பிரபஞ்சமே உருவாகிறதுக்கு முன்னாடி என்னதான் இருந்திருக்கும்? அந்த பெரிய கேள்விக்கு பதில் தேடறதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது, நம்ம பிரபஞ்சத்தோட குழந்தை பருவம் எப்படி இருந்துச்சு, அது உருவானத பத்தி எல்லாரும் ஏத்துக்கிட்ட தியரி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்களேன். எல்லாமே ஒரு சிங்குலாரிட்டி, அதாவது ஒருமையிலிருந்து தான் தொடங்குச்சு. அது என்னன்னா, நம்ம கற்பனை கெட்டாத அளவுக்கு ஒரு சின்ன ஆனா அடர்த்தி அதிகமான ஒரு புள்ளி, அப்புறம் பேங், ஒரு பெரிய வெடிப்பு. அதிலிருந்து தான் ஸ்பேஸ், டைம், எனர்ஜி, பொருள்னு எல்லாமே உருவாச்சு. போக போக பிரபஞ்சம் குளிர்ச்சியாக, ஈர்ப்பு விசை எல்லாத்தையும் ஒன்னா இழுத்த முதல் நட்சத்திரங்களை உருவாக்கிச்சு. அப்புறம் பில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் தான் நம்ம பூமி மாறி கிரகங்கள் எல்லாம் உருவாச்சு. சுருக்கமா சொன்னா இதுதான் நம்ம பிரபஞ்சத்தோட கதை. சரி, இந்த கதையெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு காரணம் எட்வின் ஹபிள்னு ஒருத்தர் தான். நாம அவருக்கு தான் நன்றி சொல்லணும். 1920கள்ல அவர் ஒரு பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் வழியா வானத்தை பார்த்துட்டு இருந்தப்போ நம்ம பிரபஞ்சத்தை பத்தின நம்ம புரிந்தலையே தலைகீழா மாத்திட்டாரு. அவர் கண்டுபிடிச்ச விஷயம் அறிவியல் உலகத்தையே உலுக்கிடுச்சுனே சொல்லலாம். அவர் எந்த பக்கம் பார்த்தாலும் கேலக்சிஸ், அதாவது விண்மீன் திரள்கள் ஒன்ன விட்டு ஒன்ன விலகி போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம பிரபஞ்சம் நிலையா இல்ல, அது தொடர்ந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கு. இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கலாம். சரி, ஒரு பலூனை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பலூன் மேல சில புள்ளிகளை வச்சுட்டு நீங்க அதை ஊதும்போது என்னாகும்? எல்லா புள்ளிகளும் ஒன்ன விட்டு ஒன்னு விலகி போகும் இல்லையா? ஆனா எந்த புள்ளியும் மையத்துல இருக்காது, எல்லாமே நகரும். நம்ம பிரபஞ்சமும் கிட்டத்தட்ட இப்படிதான் விரிவடைஞ்சிட்டு இருக்கு. இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? விஞ்ஞானிகள் நம்ம பிரம்மாண்டத்தோட பேபி போட்டோவே எடுத்திருக்காங்க. ஆமாங்க, நிஜமாவே. WMAP அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை வச்சு பிரம்மாண்டம் உருவாகி வெறும் 3,80,000 வருஷம் ஆனப்போ இருந்த ஒளிய அவங்களால படம் பிடிக்க முடிஞ்சது. இந்த ஒரு போட்டோவை வச்சு பிரம்மாண்டத்தோட ஆரம்ப கட்டத்துல அது எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கிற நிலைக்கு எப்படி வந்துச்சுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, அடுத்ததா நம்ம யதார்த்தத்தோட எல்லைகளுக்கு ஒரு பயணம் போலாமா? வாங்க, நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற ரொம்பவே தீவிரமான பொருட்களையும் அதோட எல்லைகளையும் பார்க்கலாம். முதல்ல கருந்துளைகள், அதாவது பிளாக் ஹோல்ஸ். அதுனா என்ன? அது ஸ்பேஸ் டைம்ல இருக்கிற ஒரு பகுதி. அங்க ஈர்ப்பு விசை கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப வலுவா இருக்கும். எவ்ளோ வலுவானா, இந்த பிரபஞ்சத்திலே வேகமா போற ஒளியால கூட அதுக்குள்ள இருந்து தப்பிக்க முடியாது. அப்போ இது எப்படி உருவாகுது? ஒரு பெரிய நட்சத்திரத்தோட எரிபொருள் தீர்ந்து போச்சுன்னா அதால அதோட சொந்த வெயிட்டையே தாங்க முடியாது. அப்போ ஈர்ப்பு விசை ஜெயிச்சு அந்த நட்சத்திரத்தோட மையத்தை உள்ளுக்குள்ளேயே சுருக்க ஆரம்பிக்கும். அந்த நட்சத்திரம் ரொம்பவே பெருசா இருந்தா அது ஒரு கருந்துளையா மாறுற வரைக்கும் சுருங்கிட்டே இருக்கும். அதோட அடர்த்திய பத்தி ஒரு ஐடியா வேணுமா? நம்ம சூரியனையே ஒரு கருந்துளையா மாத்தணும்னா அதோட அளவை வெறும் 3 கிலோமீட்டருக்கும் கம்மியா சுருக்கணும். யோசிச்சு பாருங்க, அவ்ளோ அடர்த்தியானது ஒரு கருந்துளை. சரி, அப்போ கருந்துளைங்கிறது ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு எல்லை, அதுக்குள்ள போனா தப்பிக்க முடியாது. ஆனா பிரபஞ்சத்துல இன்னொரு விதமான எல்லையும் இருக்கு. இது இடத்த பத்தினதில்ல, காலத்தை பத்தினது. அதாவது நம்மால எவ்வளவு தூரம் பார்க்க முடியுங்கிறதுக்கே ஒரு லிமிட் இருக்கு. இது ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி யோசிச்சு பாருங்க. ரொம்ப தூரத்துல இருக்கிற கேலக்சிஸ் எல்லாம் நம்மள விட்டு விலகி போற ஒரு கன்வேயர் பெல்ட்ல இருக்கிற மாதிரி. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அந்த கன்வேயர் பெல்ட் ஒளியோட வேகத்தை விட வேகமா நகர ஆரம்பிக்குது. அதனால அந்த புள்ளிக்கு அந்த பக்கத்துல இருந்து வர ஒளி நம்மள சேரவே சேராது. இதுதான் நம்மால பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்தோட கடைசி எல்லை. சரி, இப்போ இந்த எல்லைகளையும் தாண்டி யோசிக்கலாமா? நம்ம பிரபஞ்சத்துக்கு வெளியில வேற உலகங்கள் இருக்குமா? அந்த மாதிரி திகைப்பூட்டுகிற ஒரு சாத்தியத்தை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்கள மாதிரியே பார்க்க, உங்கள மாதிரியே யோசிக்கிற இன்னொருத்தர் இந்த பிரபஞ்சத்துல எங்கேயாவது இருக்க முடியுமா? கேக்குறதுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கலாம். ஆனா சில விஞ்ஞானிகள் இது சாத்தியம்னு தான் நம்புறாங்க. இந்த தியரி ஒரு ஆச்சரியமான ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியாவை அடிப்படையா வச்சிருக்கு.
நம்ம பிரபஞ்சம் உண்மையிலேயே எல்லையற்றது. அதாவது இதுக்கு முடிவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது எல்லா திசையிலயும் போயிட்டே இருக்கு. அப்படி இருந்தா இது ஒரு தவிர்க்க முடியாத கணக்கு தான். எல்லையற்ற ஒரு இடத்துல அணுக்களோட எல்லாவிதமான சேர்க்கைகளும் ஒரு கட்டத்துல ரிப்பீட் ஆகவே ஆகணும். அப்படி பார்த்தா உங்கள உருவாக்குற அணுக்களோட அந்த சிக்கலான அமைப்பும் கூட எங்கேயோ ஒரு இடத்துல திரும்பவும் உருவாகியே ஆகணும். அப்போ உங்கள மாதிரியே இருக்கிற இன்னொருத்தரை கண்டுபிடிக்க எவ்ளோ தூரம் போகணும்? அண்டவியலாளர் மேக்ஸ் டெக்மார்க் என்ன சொல்றாருன்னா, அந்த தூரம் தலைச்சுற்ற வைக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசு. ஆனா பிரபஞ்சம் முடிவே இல்லாததுங்கிறதால கணக்குப்படி உங்களோட டூப்ளிகேட் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறது கிட்டத்தட்ட உறுதியான விஷயம்தான். ஆனா ஒரு நிமிஷம், ஒருவேளை மத்த பிரபஞ்சங்கள் எல்லாம் ரொம்ப தூரத்துல இல்லாம இங்கேயே நம்ம கூடவே இருந்தா என்ன சொல்றீங்க? இங்கதான் குவாண்டம் பிசிக்ஸ் ரொம்பவே விசித்திரமா மாறுது. ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா, நாம் ஒரு குவாண்டம் துகளை பார்க்கும்போது அது பல சாத்தியங்கள்ல இருந்து ஒரே ஒரு யதார்த்தத்தை தேர்ந்தெடுக்குது. ஆனா இந்த பல உலகங்கள் தியரி என்ன சொல்லுது தெரியுமா? அப்படி ஒரு தேர்வே நடக்கறதில்ல. அதுக்கு பதிலா யதார்த்தமே ரெண்டா பிரியுது. ஒவ்வொரு சாத்தியமும் அதுக்குன்னு தனியா ஒரு பிரபஞ்சத்துல நடக்குது. அதாவது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவுக்கும் இன்னொரு பிரபஞ்சத்துல நீங்க வேறொரு முடிவை எடுத்து ஒரு வேற வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ நிஜமாகவே இந்த மாதிரி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருந்தா அது ஒரு ஆழமான கேள்விய நம்ம முன்னாடி வைக்குது. இத்தனை கோடிக்கணக்கான யதார்த்தங்கள்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த யதார்த்தம் எது? ஒருவேளை இந்த கேள்விக்கான பதில்தான் பிரபஞ்சத்தை பத்தின நம்ம புரிதலோட அடுத்த கட்டமா கூட இருக்கலாம்.